எப்பொழுது அதிமுக அரசாங்கம் வந்தவுடனே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இந்த அறிவிப்புப்படி இன்னைக்கு வரி அதிகமாச்சு, விலைவாசி ஏறிட்டது. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்க எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதற்கு மானியம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்தை வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுக்கும். அதே போல எல்லா குடும்பத்தையும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அந்த பொங்கல் தோப்போடு 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இப்ப குடும்பத்துக்கு விலையில அரிசி கொடுக்கிறோம். அந்த அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக புகார். அதிமுக ஆட்சி வந்தவுடனே எப்படி மளிகை கடையில தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே அரிசி ரேஷன் கடையில நம்முடைய மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய், ரெண்டுமே விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் மூன்றும் ரேஷன் கடையில பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம். இன்னைக்கு ஜாதி மதமே கிடையாது. ஏழை என்று இருந்தால் போதும், வீடு இல்லாமல் இருந்தா அவருக்கு அதிமுக அரசு அமைந்தவுடனே அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிரோட மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தா அதிமுக அரசு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் இருந்தா திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே தனியா நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அந்த பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுயமா தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். அதே போல கட்டிட தொழில் ஈடுபடுகின்ற அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறு விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு உயிரிழந்தால் 25 லட்சம் ரூபாய். பணியேறும் தொழிலாளிகள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதே போல மரமேறும் அந்த ஏறுவதற்குமான கருவிகள் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். பனை பொருட்கள் அது உற்பத்தி ஆகல, பதனியிலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த பொருள் எல்லாம் நாயகர்கள் கடையில் விற்பனை செய்யப்படும். இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம். அதே போல தமிழ்நாட்டுக்கிட்ட சிறுவர்களுக்கு எண்ணிக்கை மேலும் உயர்த்தப்படும். அவர்களுக்கு தேவையான அனைத்து கடன் வசதியும் செய்து கொடுக்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு தேவையான கடன் உதவி தாராளமாக கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.